ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 42 அதிகாரம் 8 வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். Let's all read together Isaiah chapter 42 and verse 8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். I am the Lord, that is my name. I will not yield my glory to another or my praise to idols. என் மகிமையையும் என் துதியையும் விக்கிரகங்களுக்கும் வேறொருவனுக்கும் கொடேன் என்று சொன்னார். He said, my glory and my praise I will not give to any idols. இதை சொல்லுகிற ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? The God who says this expects what? நான் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது, when he says I am the Lord, நம்முடைய ஜனங்களிடத்திலே அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். he expects a very important thing from his children. 6 அதிகாரம், உபாகமம் 6 அதிகாரம் 1 to 12 வசனங்கள் வரையும் எடுத்துக்கொள்வோம். Let's see Deuteronomy chapter 6 from verse 1 to 12. 1 to 12 வசனங்கள் வரை நாம் எல்லாரும் சத்தமாய் ஒன்றிணைந்து அந்த வசனத்தை வாசிப்போம். Let's all read together from verses 1 to 12 of Deuteronomy chapter 6 together. தொடர்ந்து வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தை கைக்கொள்வதற்காக உங்களுக்காக போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் வழியிலே நடக்கும் பொழுதும் படுத்துக்கொள்ளும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் அவைகளை குறித்தே பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகள் உன் வீட்டின் நிலைக்காலிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்கும் பண்ணும் பொழுது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களையும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் பொழுது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர். The Lord says, I am the Lord. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்காகவும் நீ ஆசீர்வாதமாய் செழுமையாய் இருப்பதற்காகவும் நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Israel, for you to be blessed and be flourishing, I will teach you one thing. உன் வாழ்க்கையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி தேவனுடைய வல்லமையுள்ள மகத்துவம் வெளிப்படுவதற்கு நான் உனக்கு கட்டளையாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், what I give you as a command that you may flourish and thrive. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று நம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டும். Our hearts should proclaim and say that our God is one God. எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்மை தட்டி எழுப்பி கேட்டினால் சொல்ல வேண்டும், என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். In whatever kind of situation, if somebody asks us, we should say our God is the one God. ஆண்டவர் சொல்ல, நீ நன்றாய் இருக்க வேண்டும், உன் வாழ்வு ஒரு செழித்திருக்க வேண்டும், அல்லது நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால், if you should receive whatever you expect and your life should be filled with good things and blessings, ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் உன் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். if your life should be a testimony. அந்த சாட்சியுள்ள ஜீவியம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதும் என் நேரத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி நான் அறிக்கையிட வேண்டும். This life of testimony is a life that proclaims that in all kinds of situations our God is the one true God. இந்த வார்த்தையை சில மாதங்களுக்கு முன்பு நாம் தியானித்திருக்கிறோம். We have meditated this verse some months back. ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் காரியம் என்ன? What is God teaching us? நமக்கு பல தெய்வங்கள் இல்லை. There are no many other gods for us. ஆனால் நமக்கு நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு. But there are many names for our God. நம்முடைய மைண்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கா அல்லது நல்ல பதிந்திருக்க வேண்டும், he is the only one God.
We should have it impressed in our minds and depths that it is our God is the one true God. அவர்தான் தெய்வம் என்று சொல்லி நாம் இருதயத்திலே பதிந்திருப்போம் என்று சொன்னால், If we carry in our hearts that he is the only God, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை, என் துதியை வேறொருவனுக்கும் விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்ற ஒரு வார்த்தை நமக்குள்ள எப்பொழுதும் அது காணப்படும். the Lord is the one true God and that is his name, and he will not give his name or his glory to any other idols. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்பதை நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும். Our heart should always continuously say that our God is the one true God. நாம் ஆராதிக்கிற தேவன் திருத்துவ தேவனா இருந்தாலும், Even though the God we worship is a Trinity, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். Father God, the Son and the Holy Spirit are three in one. எப்படி நம்முடைய சரீரம், ஆத்துமா, நம்முடைய ஆவி ஒன்றாய் இணைந்திருக்கிறதோ அதுபோல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒன்றாய் இணைந்திருக்கிறார்கள். Just like how our spirit, soul and body is one, Father, Son and the Holy Spirit are one. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அந்தந்த நிலைக்கு ஏற்றவாறு தங்களை வெளிப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமையான காரியங்களை செய்கிறார். According to the situations and circumstances, they reveal themselves and they do great things for their children. இந்த உலக மனுஷனுக்கு போற இடமெல்லாம் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். The people of the world, wherever they go, they see God. நமக்கோ நம்முடைய ஆண்டவர் ஒருவரே கர்த்தர் என்பதை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் சொல்வதற்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். But we as children of God, wherever we go, we should keep proclaiming that our God is the one true God. அவர் ஒருவரே கர்த்தர் என்பதை தவிர வேற எந்த ஒரு காரியத்திற்கும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது. There should be no other thought except the one thought that our God is the only God. ஆகவேதான் என் துதி, என் மகிமை, என் நாமம் என்று சொல்லி இந்த இடத்திலே ஆண்டவர் வலியுறுத்துகிறார். That is why God is reiterating that it is my praise and my glory. நம்மிடத்தில் ஆண்டவர் ஒரு வைராக்கியமான ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். God expects a zealous thing from us. நாம் அவருக்குள் பிரியமாய் இருப்பதும் அவருக்குள் சத்தியமாய் வாழ்வதுதான் தேவனுக்கு பிரியமான ஒன்று. God desires that we live in and delight in him. என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொன்னார். He said, I will not give my praise to idols. ஆண்டவர் இந்த உலகத்தில் ரெண்டு காரியங்களை அதிகமாய் அருவருக்கிறார். God hates two things mostly in this ஒன்று world. விக்கிரகத்தையும் இன்னொன்று விபச்சாரத்தையும் வெறுக்கிறார். God hates adultery and idolatry. ஆனால் வாக்குத்தத்தத்தை சொன்னவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். But the God who gave us promises is true and இந்த faithful. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். Thank God for his promises which are and amen in Christ. நாம் வாசித்த ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனத்திலே, In Isaiah chapter 42 verse 8 which we read, விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொன்னால், when he said my praise I will not give to idols, அந்த கேஜேவி டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற செதுக்கப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட சிலைகளுக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். in KJV translation it clearly says that do not give my praise to any created thing or carved out idols. ஆண்டவரே, செதுக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்திற்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. We should not give importance to anything that is made by human hands or created by human hands. நம்ம பாட்டு பாடினோம், உமக்கு சிலைகள் இல்லை ஆண்டவரே, We always sing that, Lord, உமக்கு ஆயுதங்கள் இல்லை, you do not have idols or உமக்கு weapons, பல நாமங்கள் இருந்தாலும் though you have many names, ஆனால் உமக்கு சிலைகள் இல்லை ஆண்டவரே. but you do not have any idols, Lord. ஆரம்ப நாட்களிலே ஆண்டவருடைய நாமத்தை சொல்வதற்கு பயந்திருந்தார்கள். In the beginning, early days, they were very in fear to say the name of God. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு தன்னுடைய நாமத்தை, இதுதான் அதிசயம், இதுதான் தேவனுடைய வல்லமையுள்ள மகிமை என்று சொல்லி வெளிப்படும் பொழுது அந்த நாமத்தை சொல்லி உச்சரித்து ஜெயம் பெற்றார்கள். But they have one victory by proclaiming the name of God, which is wonderful counselor and mighty God. ஆனால் அவர்கள் போன காரியங்களிலே அவர்களுக்கென்று தங்கள் உருவமான விக்கிரகங்களை அவர்கள் படைத்துக் கொண்டார்கள். But when they went into many things, they created idols for themselves. அவர்களுக்கு இஷ்டமான சிலைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். According to their desires, they designed and created idols. கர்த்தர் அதை அருவருத்தார். God hated it. ஆண்டவர் அதனால்தான் யாதொரு விக்கிரகங்களும் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி கட்டளைகளிலே 10 கட்டளை ஒரு கட்டளை கொடுத்தார். That is why God has given in one of the 10 commandments that you should not worship any idols. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி. That is why he commanded the Israelites that you should always know that the Lord our God, the Lord is one. அப்படிப்பட்ட தேவனுக்கு நீ ஒரு உருவத்தை கொடுக்கவோ கொடுக்கவோ எந்த மனுஷனால முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். God says that no man can design or give an image to such kind of a God. இந்த உருவத்தில் தான் ஆண்டவர் இருப்பார் என்பதை நாம் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள கூடாது. We should not think in our minds that this kind of
of an image is what இது God is. மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படமா இருக்கலாம். It can be a picture that was created by a man. சில நேரத்துல இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டிகளை வச்சுட்டு கடந்து போகிற மாதிரி இருக்கும், அல்லது பிளஸிங் பண்ற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட இந்த பிக்சர் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. When we see many pictures which are depicted in different forms like Jesus is a shepherd, we should not be carried away. ஆகவேதான் இந்த இடத்துல அழுத்தமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், என் துதியை என்னுடைய நாமத்தை மற்றவர்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லி. That is why God reiterates affirmatively that I will not give my praise or my glory to idols. சில நேரத்துல படத்தை பார்த்துட்டு சில ஆண்டவர் அறியாதவங்க அவங்க இதுதான் ஆண்டவர் சொல்லிட்டு நம்பிட்டு போவாங்க. Sometimes when people do not know God, they look at the pictures and think that this is God. அவர் எங்கும் உலாவுகிறவராய் இருக்கிறார். He is omnipresent. யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம் என்று சொன்னவர். The God who said do not create any idols. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதில் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We as children of God should be very careful about நீர் it. எங்கும் நிறைந்த ஆண்டவரே தேவாதி தேவனாய் இருக்கிறீர். Lord, you are God who is present everywhere. அந்த வனாந்தரத்திலே கொள்ளிவாய் சர்ப்பம் அவர்களை தீண்டின பொழுது மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொன்னது ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்க சொன்னார். When the serpent wanted to kill them, commanded Moses to make a bronze serpent. ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்ததனால தான் அவர்களுக்கு கொள்ளிவாய் சர்ப்பம் அவர்களை தீண்டினது. Only because they murmured against God, this serpent started to bite them. அதை பார்த்த பொழுது மோசே ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்ட பொழுது ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கு என்று சொன்னார். When Moses pleaded with God because of this, God commanded Moses to make a bronze serpent. ஜனங்கள் எல்லாம் அதை நோக்கி பார்த்த பொழுது பிழைத்தார்கள். When the people looked upon it, they were saved. ஆனால் அது காலங்காலமாய் அது அவர்களை பின்பற்றி ஜனங்கள் அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வந்தார்கள். The people started following it like a tradition. ஆனால் எசேக்கியாவின் நாட்களிலே அது முற்றிலுமாய் தகர்க்கப்பட்டது. But during the days of Hezekiah, it was completely demolished. எப்பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு யாதொரு விக்கிரகம் உண்டாக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுதோ நாம் அதில் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். When God commanded that there should be no idols for me, we should be very careful about it. ஆண்டவரே எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் அல்லது உம்முடைய பிரசன்னத்தின் மூலமாய் என்னை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறீர். The God who is present with me through his word and his presence is always able to fill me. வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே உயிர்ப்பிக்கிற ஆவி இருக்கிறது. Where there is word, there is a power to resurrect things. இந்த உலகத்திலே நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார். Our God who is willing to do good is among us. எல்லா ஆக்ஷன்ல எல்லா மூவ்மெண்ட்லயும் நம்ம நினைச்சுக்கணும் என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்பதை நான் மறந்து விட கூடாது. With every move and our act, we should think that our God is with us. ஏன் என்று சொன்னால் நம்மை காண்கிறவர்கள் அநேகர் இந்த பூமியில் இருக்கிறார்கள். Because there are many people who keep looking at us. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். We should reveal by living that we are the children of God. ஒருவேளை வேதாகமத்தை நம்ம ஏந்திட்டு வருவது சுமந்துட்டு வருது மற்றவருடைய பார்வைக்கு அது தேவையில்லாத ஒரு காரியங்களா இருக்கலாம். ஆனால் இது எனக்கு விலையேற பெற்ற ஒன்றா இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள வேண்டும். We should always consider the word of God to be priceless, even though it might seem unimportant in the eyes of the other people. அதே நேரத்தில் நாம் இணையதளத்தை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாகவும் யூஸ் பண்ணணும். At the same time, when we use the internet, we should be very careful. நம்ம யூஸ் பண்ற அந்த இணையதளத்தில் தேவையில்லாத காரியங்களை தேவையில்லாத அல்லது அந்த இன்டர்நெட்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ அல்லது ஃபேஸ்புக்லயோ தேவையில்லாத விக்கிரகங்களுக்கும் அல்லது உலக பிரகாரமான காரியங்களுக்கும் நம்மை இடம் கொடுக்க கூடாது. We should not give place and be careful about using social media and the internet. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையும் என் துதியும் வேறொருவனுக்கும் விக்கிரகமுக்கும் கொடேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். God emphasizes that I am the Lord and that is my name. I will not give my glory or praise to idols. இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? What does God want to teach to us from சில this? கேள்விகளை நாம் கேட்டறிந்து தேவனிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போமாக. Let us surrender by asking some questions to the Lord. ஆண்டவரே, நீர் கர்த்தர், நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் மகிமை நிறைந்தவர், உமக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேனா? Lord, you are the Lord and you are filled with glory and honor. Am I giving first place to you? அல்லது விக்கிரகமா இருக்கிற சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? Or am I giving some importance to any idols in my life? எப்படி என்று சொன்னால் மனுஷனால் உருவாக்கப்படுகிற மனுஷனால் செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் விக்கிரகமா இருக்கிறது. Everything that is made by man is an idol. அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தேவனை மறந்து அதை நாம் செயல்படுத்தும் பொழுது அது விக்கிரகமாய் அமைந்துவிடும். When we forget God and give importance to such things, it becomes an idol. சில நேரத்தில் அது நமக்கு புரியவே புரியாது. Sometimes we don't even understand it. நமக்கு வேலை தான் முக்கியம்
முக்கியம் முக்கியம்னு சொல்லிட்டு அதிலேயே போயிடுவோம். We think that our work is important. ஒரு பக்கம் என்னுடைய குடும்பம் என்று சொல்லி கடந்து விடுவோம். On the other side, we think our family is very important. அல்லது இன்னொரு பக்கம் என்னுடைய சரீரத்திலே பலவீனம் சொல்லி அதையே நாம் முக்கியப்படுத்திக் கொண்டிருப்போம். Sometimes we give more importance to our bodies, thinking that our weaknesses. அல்லது என்னுடைய செயல்கள் என்னுடைய கிரியைகளை கொண்டே நான் அதை பெருமை பாராட்டிக் கொண்டிருப்பேன். We take pride in our acts and our deeds at times. வேலை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் நமக்கு. Our God is a God who gave us work. நமக்கு குடும்பத்தை கொடுத்தவர் அவர்தான். God only gave us our families. நம்முடைய பலவீனங்களை போக்க வல்லவராய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர்தான். Our God is able to remove our weaknesses. நம்முடைய தேவைகளை சந்திக்கும் யெகோவா ஈரேயா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். Our God is a Jehovah Jireh who can meet our needs. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே நான் அதை முக்கியத்துவமாய் நான் முதன்மையாய் வைப்பேன் என்று சொன்னால் அது எல்லாம் மறைமுகமாக விக்கிரகங்களாய் அமைந்து விடுகிறது. In such kind of situation, if I give importance to all these things, it becomes an idol. நமக்கு கடமை 8 மணி நேரம் வேலை செய்வது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. It is our duty that we should work for 8 hours. குடும்பத்தை கவனிக்காமல் அல்லது தேவனை தேடாமல் நாம் மற்ற காரியங்களுக்கு வேலைக்கு போவோம் என்று சொன்னால் அது தேவனை மறக்க செய்கிற காரியமா இருக்கிறது. அது விக்கிரகமாகவும் அமைந்துவிடும். It becomes an idol when we do not give importance to God but give priority to our family and our work. நாம் தேவனை தேடாமல் மனுஷனையோ அல்லது மனுஷனால் செயல்படுகிற காரியங்களை தேடுவோம் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு விக்கிரகமாகவும் தேவன் அருவருக்கிற காரியங்களாய் மாறிவிடும். It is frustrating in the sight of God when we seek man and man-made things. ஒருவேளை ஆண்டவரை துதிக்காமல் என்னுடைய வாயிலிருந்து புலம்புகிற காரியம் ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படி என்று சொன்னாலும் அது விக்கிரகமாய் அமைந்துவிடும். When we also grumble against God, it also becomes an idol. என் வாயிலே துதிகள் தான் எழும்பணும், ஸ்தோத்திரம் தான் எழும்பணும். என் வாயில தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் எழும்புவதை விட்டுவிட்டு நான் புலம்பாதபடி அல்லது முறுமுறுக்காதபடி ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை செய்தீர் என்று சொல்லி ஒருபோதும் சொல்லாமல் இருப்பதற்கு இஸ்ரவேல் ஆகிய கர்த்தரே என் தேவன் என்று சொல்லி அறிக்கையிட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். I commit myself to proclaim that the Lord God of Israel is the one God, and continuously praise and worship should be on my lips rather than grumbling and murmuring. ஒருவேளை வாரந்தோறும் நம்ம சபைக்கு வரலாம். Maybe we come to church weekly. வாரத்துல ஒரு முறை உபவாசித்து ஜெபிக்கலாம். We may also fast once in a week. தினமும் வேதத்தை வாசிக்கலாம். We may meditate the word of God. தேவனுக்காக கொடுப்பதில் அதிக உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கலாம். We would be cheerful in giving to the Lord. ஆனால் நமக்கு நெருக்கம், நமக்கு உபத்திரவம், நமக்கு பிரச்சனை வரும் பொழுது கர்த்தரை மறந்துட்டு ஆண்டவர் அந்த பிரச்சனையே நான் பார்த்துட்டு இருப்பேன்னா ஆண்டவர் அதையும் விக்கிரகம் என்று சொல்லுகிறார். But sometimes in times of our trouble and crisis, if we give importance and focus on our troubles and forget God, that also is an idol. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்வார், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று சொல்லிவிட்டு, That is why God says, Hear, O Israel, the Lord our God, the Lord is one. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. Love the Lord your God with all your heart and with all your soul and with all your strength. எப்போங்க ஆண்டவரிடத்தில் நம்ம முழு பலத்தோடு முழு மனதோடு முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூற முடியும்? When can we love the Lord with all our heart and our soul and our strength? நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் சூழ்நிலைகளை மறந்து தேவனை மாத்திரமே நினைத்து துதிக்கும் பொழுதுதான் நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனை துதிக்க முடியும். Only when we set our heart and our thoughts only on God, we can be able to serve and worship God with all our soul, heart and strength. சில நேரங்களில் நாம் வேதத்தை திருப்பி படிக்கும் பொழுது நமக்கு சில சிந்தனைகள் பல எண்ணங்கள் வரலாம். Sometimes when we turn the Bible and read, there might be many thoughts coming to our minds. அந்த எண்ணங்களுக்கும் அந்த சிந்தனைகளுக்கும் நம்மை ஒப்புக்கொடாதபடி தேவனை முழு இருதயத்தோடு தேடுவதற்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும். We should commit ourselves to surrender to seek the Lord at all times without committing ourselves to our thoughts, wandering thoughts. ஜெபிக்க வந்திருப்போம், ஆராதனையிலே பங்கு பெற வந்திருப்போம், நம்முடைய கவனங்கள் எல்லாம் வேறு இடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதுவும் ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. It is also an frustrating thing in the sight of God when we do not focus and pay attention to many other thoughts during praise and worship. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். That is why we should bring oneness and நம்முடைய focus. சிந்தனைகளை சிதறவிடாதபடி தேவனுடைய சமூகத்திற்கு நேராய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். We should not be distracted in our attention and thoughts. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, உம்மை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய சிந்தனைகளோ என்னுடைய காரியங்களோ வேற எந்த இடத்திலும் போய்விடக் கூடாது. When I start praising and worshiping you, my thoughts should not be distracted here and there. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்
கர்த்தர் என்பதை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நான் சொல்ல வேண்டும். I should always say that the Lord our God, the Lord is one with all my heart, with all my soul and with all my strength. இது உனக்கு கட்டளையாய் உன் இருதயத்தில் இருக்க கடவுது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். God has said that it should be a command in your hearts always. ஐசையா 42 அதிகாரம் 8 வசனத்திலே நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதிய விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொன்னவர். The God who said that I am the Lord and that is my name, I will not give my praise and glory and to any other idols. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த வசனத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பும் பொழுது, when we desire to inherit this verse, நீர் இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது இது கட்டளையாக நாங்கள் கைக்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். when you have given us this verse, we commit ourselves to obey this command that you have given us. ஆண்டவர் சில பேர் சொல்வாங்க, பல்ல கடிச்சிட்டாவது அந்த இடத்துல வேலையில கொஞ்சமாவது இருன்னு சொல்லுவாங்க. Sometimes people say just bite your teeth and hold on in this job. ஒருத்தர் யாருன்னா உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்றாங்கன்னா பல்ல கடிச்சிட்டு இரு அப்படின்னு சொல்லுவாங்க. Sometimes when people advise, they say bite your teeth and hold on. ஆனா நம்ம பல்ல கடிச்சிட்டு இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. But it's not necessary that we should bite our teeth and ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் சர்வத்தையும் படைத்தவர், எல்லாவற்றுக்கும் நன்மை அளிக்கிறவராய் இருக்கிறார். because our God is a sovereign God and he is one who gives good things to everybody. ஆராதிக்க வருகிற நமக்குள்ள ஒரு விடுதலை காணப்பட வேண்டும். There should be a deliverance to we who come to praise him. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சில பாடுகள் உண்டு. because there are some trials and troubles in the Christian life. அதே பாடுகளோடு இந்த இடத்துல வந்து நான் ஏன் ஆராதிக்கணும், துதிக்கணும், அல்லது நான் ஏன் வீட்ல வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லி நினைக்க கூடாது. We should not think that why should I come with all these troubles and hardships and come and praise and read the Bible at home. நான் சொல்லுகிற காரியத்தை உன் வழியிலே நடக்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும், எல்லா நேரங்களிலும் உட்காரும் பொழுதும் நீ அதை நினைத்துக் கொண்டிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. whether you walk or whether you sit down or lie down or get up, remember all these things, whatever I command. அவைகள் உன் கண்களுக்கு ஞாபகக்குறியா இருக்க கடவுது என்று சொன்னார். let it be before your eyes always. உன் வீட்டில் அதை எழுதி வை. write it down in your door frame. உன் வாசல்களை எழுதுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is said that hang it up in your ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? why does God say this? எப்பொழுதெல்லாம் அதை நான் பார்க்கிறேனோ, எனக்கு உபத்திரம் வரும்பொழுது, எனக்கு பிரச்சனை வரும்பொழுது, நான் அதை பார்க்கும் பொழுது என் உபத்திரவத்தை நான் பெரிதா எண்ண மாட்டேன். because whenever I see problems, I will not think about my troubles greatly, but looking at the promises of God. ஒருவேளை எனக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், உபத்திரம், பிரச்சனைகள், வியாதிகள் என் சரீரத்தில் இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கியம், அந்த வார்த்தையை நான் எப்பொழுதெல்லாம் பார்க்கிறேனோ அது என்னை உயிர்ப்பிக்கும். whenever there is troubles and hardships and sicknesses in our lives, when I look at the promises and the words that is given me, it will bring back life in my life. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை உணர்ந்து சொல்லும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 35 வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? That is why Apostle Paul says, for your sake we face death all day long, we are considered as sheep as to be slaughtered, but who shall separate us, and shall trouble this or famine or nakedness can separate us? ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் அடிக்கப்பட்டாலும் சரி, கொல்லப்பட்டாலும் சரி, எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Though we may be slayed or slaughtered, who can separate us from the love of God? இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். God expects such kind of zeal in our lives. ஆண்டவரே, உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்ற நிச்சயம் எனக்குள்ள இருக்கிறது. Because I am convinced that neither death nor life nor trouble or hardship or persecution or famine or nakedness can separate me from the love of Christ. மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, தேவ தூதர்களானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, வல்லமையானாலும் சரி, நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்ற நிச்சயம் எனக்குள்ள இருக்க வேண்டும். We should have the assurance that neither death nor life nor angels nor demons, neither the present nor the future nor any powers, neither height nor depth nor anything else when all creation will be able to separate us from the love of God that is in Christ Jesus. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை எப்பொழுதும் உனக்கு ஞாபகக்குறியா இருப்பதாக. Let it be a remembrance here, O Israel, the Lord our God, the Lord is one. நீ நன்றாய் இருப்பதற்காகவும் உன் வாழ்க்கை செழுமையாய் இருப்பதற்காகவும் இந்த வாக்கு
வாக்கியத்தை எப்பொழுதும் நீ நினைத்துக் கொள்வாயாக. For you to be well and flourishing, let this promise be always in your minds. யாதொரு விக்கிரமும் வேண்டாம் என்று சொன்னார். He said, do not have any எந்த idols. ஒரு முறுமுறுப்பும் வேண்டாம் என்று சொன்னார். He said, then let there be no murmuring. எவ்வளவு பெரிய பாடுகள் உபத்திரவம் வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தரை மாத்திரம் நினைத்து துதி. Always think upon the Lord and praise him in spite of your troubles and hardships. நமக்கு அப்படி வர்றது கஷ்டம். It is very difficult. ஆமென். நீங்க சொல்லிடலாம், இங்க இருந்து புல்பிட்ல இருந்து சொல்லிடலாம், பாஸ்டர் நாங்க அதை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். It is difficult to face it, pastor. ஆனா அப்படி கடந்து போகிறதுனால தான் இந்த வசனத்தை உங்களுக்கு நாங்க போதிக்கிறோம். But because we go through it, that is why we preach from here. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியா இருங்கள். Because Romans 12:12 says, be joyful in hope, patient in affliction and faithful in prayer. ஆண்டவரே, நம்பிக்கையிலே நாங்கள் சந்தோஷமா, எங்களுக்கு இந்த காரியம் நடக்குன்ற நம்பிக்கையிலே நாங்க இருப்போம் ஆண்டவரே. Lord, we will be hoping that it will happen to us. உபத்திரவத்திலே நாங்க சந்தோஷப்படணும் ஆண்டவரே. We will be patient and joyful in hope, in affliction. ஆண்டவரே, ஜெபத்திலே நாங்க உறுதியா இருந்து தரித்து கொண்டிருக்க கிருபை செய்யுங்கப்பா. Give us grace that we will be faithful in prayer. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டால் நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். That is why God says, if you are persecuted on behalf of me, you will be blessed. பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாடு நிறைந்த ஒன்று. Dear children of God, the Christian life is a life of hardship. அப்படிப்பட்ட சமயத்திலே நம்முடைய வாயிலிருந்து துதிகள் எழும்பணும். There should be praises from our mouths in such பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையில் தேவனை துதித்தார்கள். Paul and Silas were praising God when they were bound. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற இருதயம் எனக்குள்ளே எப்பொழுதும் இருப்பதாக. Let my heart be constantly praising you. ஆண்டவரே, போராட்டத்தின் நேரத்திலே புலம்போதை விட்டு என் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். We should continually praise God in spite and in the midst of circumstances of troubles and hardships. இந்த குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். God, why did God give me this family? ஏன் இந்த வேலை எனக்கு கொடுத்தார்? Why did he give me this job? ஏன் இந்த உபத்திரவ பாடு என்று சொல்லி நாம் கேட்க வேண்டாம். We should not ask why this trouble or hardship. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? What is the promise that God gives us in such a situation? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்காக உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. For it has been granted to you not only to believe in him but to also suffer in him. ஆண்டவரே, விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன், இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி தருவார் என்று சொல்லி. By faith I believe that God will give me victory. நாங்க கிறிஸ்துவிடத்தில் ஆண்டவரே விசுவாசத்தை மாத்திரம் வைக்கிறது அல்ல ஆண்டவரே. We should not only trust and praise God. அதோடு கூட ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு வரும் பாடுகளை ஆண்டவரே நாங்கள் சகித்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். Give us grace to suffer and face the troubles and hardships. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41